சகோதரிகள், தாய்மார்கள் இந்த மார்க்க பயானை கேட்டு பயனடையும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாஹிவத்துல் முத்தகீன் வஸலாத்து வஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் ஒரே ஒரு கலிமா என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன், நாம் வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த ஏக இறைவனாகிய ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது என்ற நான் அல்லாஹுடைய தூதர் என்று நம்புவது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தின் கலிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ நாம் வணங்குவதற்கும் நாம் தொழுவதற்கும் நாம் துவா கேட்பதற்கும் வணக்கமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லுகிறார்களோ, தொழுகையாக இருந்தாலும், நோம்பாக இருந்தாலும், துவாக்களாக இருந்தாலும், பாவமன்னிப்பாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்திற்கும் தகுதியான நபர் யார் என்று பார்த்தால் அந்த அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏக இறைவனாகிய ரப்புல் ஆலமீனை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு அடிபணியுங்கள், அவனுக்கு சஜிதா செய்யுங்கள். மனிதர்களாக இருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதருக்கும் நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள். சஜிதா செய்வதற்கு தகுதியான நபர் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹுவை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நாம் சஜிதா செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்க, நான் ஒரு சபைக்கு வருகிறேன் என்று சொன்னால் எனக்காக நீங்க எந்திரிக்க கூடாது. நான் நிற்கிறேன்னு சொன்னா எனக்காக நீங்க காலில் விழக்கூடாது, எனக்காக முன்னாடி குனிந்து நிற்க கூடாது. உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் தான். நீங்கள் ஒரு மனிதரிடத்தில் எப்படி நடப்பீர்களோ அதே போன்று என்னிடமும் நடங்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி? இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், அனைத்து மக்களும் வழிகேட்டில் செல்லக்கூடிய நிலைமை. இறைவனுடைய இடத்தில் இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய பண்பை சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு மக்கள் இருக்கிறார்கள். இந்த நபர்கிட்ட துவா கேளுங்க, இந்த நபர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, இவரிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலியமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கா? அல்லாஹுடைய தூதர் அப்படி சொன்னாங்களா? இன்றைக்கு எத்தனையோ நல்லவர்கள், இவர் வல்லவர், இவர் நல்லா 5 நேர தொழுகை நிறைவேற்றி இருக்கார் என்று கபரில் கட்டடங்கள் கட்டக்கூடிய வேலையையும், கபரில் சுண்ணாம்புகள் போசக்கூடிய வேலையையும் இன்றைக்கு ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்களை அல்லாஹ் சபிப்பானாக. உடனே சஹாபாவுக்கு ஆச்சரியம், அல்லாஹுடைய தூதரே, எதற்காக யூதர்களை இறைவன் சபிக்கிறான்? யூதர்கள் இருக்கிறார்களே, நபிமார்களினுடைய அடக்க ஸ்தலங்களை, நபிமார்களை அடக்கம் செய்த கபறுகளை அவர்கள் வணக்க ஸ்தலமாக செய்கிறார்கள். எனவே அதை போன்று எனக்கு நீங்கள் செய்து விடாதீர்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கபரை கட்டி அந்த கபரில் நாம் துவா கேட்டோம் என்று சொன்னால், நாம் அதை வணங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கும். அல்லாஹ்வினுடைய சாபம் சாதாரணமான கிடையாது. மனிதர்களை விட அல்லாஹ்வினுடைய சாபம் பன்மடங்கு மேலானது. அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்குறது என்று சொன்னால் எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கண்டிக்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு நீங்க கபரை கட்டக்கூடாது, கபறுகளிலே என்னுடைய கபரில் நீங்கள் கட்டணம் கட்டக்கூடாது, வெள்ளை சாயம் பூசக்கூடாது, சந்தனங்களை பூசக்கூடாது. ஒரு சாதாரண மனிதரை நீங்கள் எவ்வாறு அடக்கம் செய்து வெறும் மண்ணால் மூடுவீர்களோ அதே போன்று என்னுடைய ஜனாசாவை செய்யுங்கள், வேறு எந்த செயலையும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க. எப்படி ஒரு சாதாரண மனிதரை அடக்கம் செய்யும் பொழுது நாம் எவ்வாறு இருப்போமோ அதை போன்று இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க. இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்புறம் எத்தனையோ மக்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இவர் நல்லவர், இவர் நல்ல அடியார் என்று எத்தனையோ நபர்களை சொல்றாங்களே, எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் போல நன்மை செஞ்சிருப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதாங்க, தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதிருப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவாங்க. 100 முறை பாவ மன்னிப்பு தேடினாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நிலைகளிலும் பொறுமையை கடைபிடிச்சாங்க. பொறுமையை கடைபிடிக்கிறாங்களா? கிடையாது. எந்த செயலை செய்யறது கிடையாது. ஆனா இவர் நல்லவர், வல்லவர் என்று அவருக்காக கபறுகளை எழுப்பக்கூடிய வேலை இன்றைக்கு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கே கட்டக்கூடாதுன்னா சாதாரண மனிதருக்கு கட்டலாமா? என்ன நன்மையை செஞ்சிருப்பாரு? இன்ன ஷிர்கல் முன்னலீம், இறைவனுக்கு இணை வைப்பது, இறைவனுக்கு இணையாக ஒரு மனிதரை வைப்பது மகத்தான அநீதியாகும் என்று அல்லாஹ் சொல்றான். இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய பண்பை ஒரு மனிதருக்கு இருக்கு நீங்க வச்சீங்கன்னா அது மிகப்பெரிய இணை வைப்புன்றாங்க, மிகப்பெரிய அநீதின்றாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், இவர் எங்களுக்கு பரிந்துரை செய்வார், இவர் எங்களுக்காக துவா செய்வார், நாங்கள் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பாவங்களை செய்தோம், ஏகப்பட்ட தவறுகளை செய்தோம், இங்கு இருக்கக்கூடிய அவுலியாக்களிடம் நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால் இவர்கள் எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்களே, ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் செவிமட மாட்டார். நீங்கள் எவ்வளவுதான் கத்தினாலும் கதறினாலும் அழுதாலும் அவருக்கு கேட்காதுன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நாம் போய் அந்த கபறுகளிலே போய் நாம் என்னதான் அழுதாலும், என்னதான் கண்ணீர் வடித்தாலும், என்னதான் கத்தினாலும் அந்த ஜனாசாவிற்கு, அந்த கபருக்கு எதுவுமே கேட்காது. காரணம் என்ன? நமக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு திரை உள்ளது. அந்த திரையை தாண்டி நம்ம எவ்வளவு பெரிய சத்தமா வச்சால் அங்கடி கேட்காது, அவர்களுடைய சத்தம் நமக்கு கேட்காது. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறாங்கல்ல, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்றாங்கல்ல, இவர்கள் நல்லவர்களா? எப்படி? நல்லவர்களுக்காக நாங்க கபர் கட்டுறோம், நல்லவர்களுக்காக நாங்க வணங்குறோம், நல்லவர்கள்ட்ட துவா கேட்கிறோம். யார் நல்லவரு? இன்றைக்குள்ள அவுலியாக்கள் நல்லவரா? இன்றைக்கு அவுலியாக்கள் நன்மைகள் செய்யறாங்கன்றீங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மேல என்ன நன்மை செஞ்சாங்க? பெரிய கோடி கோடிய சொத்துக்களை இறச்சிட்டாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்களே, சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீங்க திட்டாதீங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? அவர்கள் 2 கையளவில் ஒரு பாதி கையளவு கோதுமை, கோதுமைனா என்ன? சாதாரணமா கிடைக்கும்ல கோதுமை, அவர்கள் பாதி கையளவு கோதுமையை தர்மம் செய்கிறார்களே, நீங்கள் உகது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அது கீழாகாது. எப்படி? அவங்க கொஞ்சோண்டு கோதுமையை தான் கொடுக்கறாங்க, நம்ம உகது மலையளவுக்கு தங்கம் மக்கா இருக்குது. இன்னைக்கு மக்கா, அந்த மக்காவை போன்று 50-60 மக்காக்களை கட்டலாம், அவ்வளவு தங்கம். நீ அவ்வளவு காசை கொடுத்தாலும் என்னுடைய தோழர்கள் செய்த நன்மைக்கு ஈடாகாதுன்றாங்க. அப்ப சஹாபாக்களை போன்று இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் இருக்க முடியாது. அவர்கள் செய்த தர்மத்தை போன்று இந்த உலகத்தில் தர்மங்களை செய்ய முடியாது. அவர்களை கட்டுப்பட்டவர்களை போல் யாருக்கும் கட்டுப்பட முடியாது. நாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு கபூர் கட்டல, சஹாபாக்களுக்கு கட்டல, அதற்கு பின்னாடி வந்த நபர்களுக்கு கட்டல. இவங்க என்ன ஆலிம்களுக்கு கட்டுறோம், அஜரத்துக்கு கட்டுறோம், இவங்க இறந்துட்டாங்க கட்டுறோம். இப்படி ஏமாற்றக்கூடிய நிலையில் மக்கள்கள் இருக்கிறாங்க. மக்கள்களை ஏமாத்துறாங்க. பணம் சம்பாதிக்கணும், காசு இல்ல, காசு வேணும்ல, வழி என்ன? இப்படி மக்களை மிரட்டுறது. இதுக்குள்ள ஜின்னு இருக்கு, ஜின்னு பேசும், ஜின்னு இருக்குன்னு சொல்றீங்களப்பா, ஜின்னு வச்சிருக்கோன்னு சொல்றீங்களப்பா. உனக்கு திறமை இருந்தா, உனக்கு திராணி இருந்தா, மோடி இருக்கான்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சி பண்றான். சுலைமான் நபி ஆட்சி காலத்தில் ஜின்களுடைய சக்தி என்ன? ஒரு செகண்டுக்குள்ள நம்ம கேட்டோம்னா உடனே ஒரு பொருள் வந்துடும்.
வெளிநாடுகளில் உள்ள ஒரு பொருள் சொடக்கு போட்டு கொண்டு வானா உடனே வந்துடும். சக்தி இருக்குல்ல. மோடி இஸ்லாமியர்கள் என்ன பண்றான்? அழிக்கணும், ஒழிக்கணும். இஸ்லாமியர்கள் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான்னு அந்த மோடியை கொண்டு வா, இந்த இடத்துக்கு கொண்டு வா, இப்ப கொண்டு வா. ஜின்னு இருக்குன்னு சொல்றீல, கட்டுப்படுதுன்னு சொல்றீல, அந்த கொண்டு வா. கொண்டு வர மாட்டான். கேட்டா ஒரு கதையை விடுவான். இல்லப்பா அந்த ஜின்னுக்கு காது கேட்காது, வாய் பேசாது. ஏண்டா ஜின்னுக்கு காது கேட்காதா, வாய் பேசாதா? அப்ப நீ பேசுறது கேக்குமா? ஏமாத்துறது மக்களை. என்ற சக்தி இருக்கு, என்ற பவர் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வை தாண்டி என்ன நடக்க போகுது? அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவும் நடக்குமா? இவங்க சொல்றாங்க கேட்ட உடனே நடந்துருமா? அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்களே, நான் அல்லாஹ்வை கேட்டதே 10 வருடங்கள் கழிச்சுதான் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதரை மக்கள் கொடுமைப்படுத்துறாங்க, மக்கள்கள் கொல்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நான் தொழுகையில சஜிதால இருக்கிறேன், எதிரிகள் வந்து ஒட்டகத்தினுடைய ஜவ்வ தூக்கி போட்டாங்க, சஜிதால இருந்து நிமிர முடியல, அவங்களை அழிச்சிருன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் உடனே அழிச்சிட்டானா? 10 வருடம் கழிச்சுதான் அழிக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கே உடனே நடக்கல. யஹ்யா நபி பிறந்தாங்களே, ஜக்கரியா நபி துஆ கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும். முதுமை வயசுல அல்லாஹ் அதை நிறைவேற்றுறான். அல்லாஹ் விதித்ததை தவிர வேற நடந்துருமா? அவுலியாக்கள் கட்டுறாங்கல்ல, தர்காக்கள் கட்டுறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க. மக்கள் இருக்கீங்கல்ல, எப்பா நீ தர்காவை கட்டியப்பா, அவுலியாக்கள் சொல்றீங்கப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்களா கட்டடம் கட்ட சொல்லி ஒரு ஆதாரத்தை காமி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தர்காக்களை கட்டணும், தர்கா கட்டி வணங்குங்க, அவுலியாக்கிட்ட கேளுங்கன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்களே. நீங்க என்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு பொருளாதார கஷ்டமா, மன கஷ்டமா, உங்களுக்கு சோதனையா, உங்களுக்கு உயிரிழப்பா, எதுவாக இருந்தாலும் இறைவன்ட கோரிக்கை வைங்க, என்கிட்ட கேட்காதீங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த மக்கள்களில் ஒட்டுமொத்த மக்களுமே தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம், உயிருக்கு மேலாக பாசம் வைக்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை எனக்காக கேட்காதீங்கன்னா மக்கள்கள் போய் அவர்கள்ட்ட கேட்கலாமா? மக்கள்களை ஏமாத்துறாங்க, மக்கள்களை வழிகெடுக்கிறாங்க. காரணம் என்ன? மக்கள்களுக்கு நாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சொல்லிட்டோம் சொன்னோம்னா, பயமுறுத்திட்டோம் சொன்னோம்னா மக்கள் பயந்துருவாங்க, மக்கள் நம்ம சொல்றதை கேட்டுருவாங்க, மக்கள் நம்ம சொல்றதை பின்பற்றிடுவாங்க. பயப்படவே படைக்காதீங்க. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நம்பினாங்க. கேளுங்க, தர்காக்கள் ஆலிம்சாக்கள் இருப்பாங்கல்ல, தர்காக்கள் என்று கபறுகளை கட்டி இருப்பாங்கல்ல, பொதுமக்களான நீங்க போறவங்க அங்க போய் கேளுங்க. ஆலிம்சா இந்த மாதிரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பயான் பண்றாங்க, தர்காக்கள் கட்டக்கூடாது, தர்காக்களுக்கு போகக்கூடாது, தர்காக்களுக்கு சக்தி இல்லைன்னு சொல்றாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் தர்கா கட்ட சொல்லியிருக்காங்கல்ல, கபர் கட்ட சொல்லியிருக்காங்கல்ல, அவுலியாட்ட கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்கல்ல, ஆதாரத்தை காமிங்க, நான் உங்கள்ட்ட போய் காமிக்கிறேன், அவங்களுக்கு செருப்பால் அடிச்ச அடிக்கிறேன் கேளுங்க. கொண்டு வர மாட்டான். ஏன்? ஆதாரம் கிடையாது. இது மட்டுமா ஏமாத்துறது? வாங்க பில்லி வைக்கிறோம், சூனியம் இருக்கு, மக்கள் ஒரு மக்களை கை வழங்காம பண்ணிடலாம், கால் வழங்காம பண்ணிடலாம், அவரை அழிச்சிடலாம், உடம்பை எரிச்சிடலாம், எல்லா வெத்து வேட்டு இருக்கா? சூனியம் இருக்குன்னு சொல்றியா? மக்களை ஏமாத்துறியா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையகம் அறிவிச்சிச்சு சூனியம் இருக்குன்னு சொல்றீங்களப்பா, சூனியத்தால பாதிப்பு ஏற்படும் சொல்றீங்கள. ஏன் 5000த்துக்கும் 1000த்துக்கும் ஒவ்வொருத்தண்டே போய் கெஞ்சிரீல? சூனியம் இருக்கு நிரூபி, உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரும். அறிவிப்பை வெளியிட்டாங்க, வர்றதுக்கு ஆள் இல்ல. 2 பேர் வந்தாங்க, வந்து நாங்க சூனியம் இருக்கு செஞ்சு காட்டுறோம். சூனியம் இல்ல, ஒண்ணும் இல்ல, 40 நாள்ல நீங்க மௌத்தா போயிருவீங்கன்னாரு. 41வது நாள் மக்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கிறாரு. என்னப்பா 40 நாள்ல நான் செத்துருவேன்னு உயிரோடல இருக்கிறேன். அதோட சூனியக்காரங்க ஓடி போயிட்டாங்க. எதுக்குமே சக்தி கிடையாது, படைத்த இறைவனை தவிர எந்த ஒருவனுக்கும் சக்தி கிடையாது. வா பாத்துக்குவோம். ஆதாரம் இருக்கா? சாதாரண கபராக இருக்கக்கூடிய ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய எதுவுமே கேட்காது. தம்முடைய கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும் சஹாபாக்களே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கல, இறைவன் கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்ப மக்களாக இருக்கக்கூடியவர்களும் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும்,
இறைவனுக்கு நிகராக எந்த ஒரு மனிதரையும், எந்த ஒரு கபரையும், எந்த ஒரு கட்டிடத்தையும் வைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கண்டிக்கிறார்கள், தடுக்கிறார்கள். எனவே வரக்கூடிய காலகட்டங்களில் கபருக்கு செல்லாதவர்களாகவும், கபரை வணங்காதவர்களாகவும், தர்கா வழிபாடுகளை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கக்கூடியவர்களாகவும் வல்ல ரஹ்மான் உங்களை மன்னிமாக்குவானாக கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும்.